வஹ்தத்துல் வஜூத், எல்லாம் அவன் என்ற கொள்கை, அதுதான் ஈமான், அதுதான் தௌஹீத். அதை பகிரங்கமாகத்தான் சொல்ல வேண்டும். இல்லாமத்தான் அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், சபிக்கக்கூடியவர்கள் அனைவரின் சாபமும் எங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இல்ம பேஷாக்களை பார்த்து அதை பகிரங்கமாக சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார்களே, அவங்க காட்டுற ஆதாரம். நீங்க பகிரங்கமா பேசுறீங்களே, அந்த நாட்களுக்கு படிச்சவன் வீட்டு போவான், படிச்சா எத்தனை பேர் இருப்பான்ப்பா. இப்ப இந்த பதரியா பள்ளி வாசலுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, என்ன படிச்சாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்க படிச்சாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க, அல்லது ஓயல் படிச்ச மட்டும் நான் எத்தனை பேர் இருக்கிறீங்க. அநேகமானாக்கள் படிக்காதவங்க தான் இருக்கிறீங்க, ஏஎல் படிக்கவும் இல்லை, ஓயல் படிக்கவும் இல்லை. இப்படியான மக்கள் மத்தியில் இந்த கருத்தை சொன்னால் அவர்களுக்கு விளங்காது, வழிகட்டு போய்விடுவார்கள் என்பதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டுகிறார்கள். என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மீனா ஹதீஸ், மீனா ஹதீஸ் போய் எங்கள்ட நாங்க ஹதீஸுடைய விளக்கத்தை நீ தவறா புரிஞ்சுக்கிட்டாய். கல்லின் நாஸ அலா கத்ரி ஒரு குல்லிஹிம், ஒரு ஹதீஸ். அதே கருத்தை இன்னொரு வசனத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். உமிர்து அன் உகல்லிம الناس அலா கத்ரி உகுலிஹிம், மனிதர்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு அவர்களுடன் பேசுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுடைய அக்கல் என்ன? புத்தி. மனிதர்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு பேசுங்கள் என்றார்கள். அப்ப இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நமக்கு சொல்றாங்க இவங்க பகிரங்கமா பேசக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்களே, மனிதனுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி தானே பேச சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் இந்த புத்திக்கு விளங்குமா? அவ பேசக்கூடாது என்று சொல்றார்கள். இத கருத்து என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பேசுங்கள் சொல்றாங்க, பேச வானான்னு சொல்லல. அதை புரிச்சுக்கணும். முதல்ல கல்வி பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், பேசுங்கள், பேச சொல்றாங்க. என்ன? அலா கத்ரி உகூலிஹிம், மனிதனுடைய புத்திக்கு ஏற்றவாறு பேசுங்கள். என்ன பேசணும்? என்ன படிச்சவன் 4 பேர் இருக்கான், அவனுக்கிட்ட இந்த கொள்கை விளக்கத்தை சொல்லணும். அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். என்ன படிக்கல, பிஏ படிச்சவன் 4 பேர் இருக்கான், அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். பிஏ படிக்கல, ஏஎல் படிச்சவன் இருக்கான், அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். ஓஎல் படிச்சவன் இருக்கான், அவன் புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். அவனை படிக்காதவன் இருக்கிறான், முட்டாள், அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். சின்ன பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள். ஆகவே 5 வயது பிள்ளையிடத்திலும் இந்த தௌஹீதை சொல்லுங்கள். அவனுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்கள். அவனுக்கு எந்த பாணியில் விளங்குமோ அந்த பாணியிலே பேசுங்கள். அவனுக்கு எந்த உதாரணத்தை காட்டினால் அவன் புரிந்து கொள்வானோ அந்த பாணியிலே உதாரணத்தை காட்டி பேசுங்கள் என்பதுதான் கருத்தே தவிர இந்த தௌஹீதை மக்கள் மத்தியிலே பேசாதீர்கள் என்பது கருத்தல்ல. இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே. மக்கள் மத்தியிலே தௌஹீதை பேசுங்கள், அவர்களுடைய புத்திக்கு ஏற்றவாறு பேசுங்கள், அவர்களுடைய புத்தியினுடைய தரத்தை பார்த்து பேசுங்கள். அந்த கருத்து என்ன? சின்ன பிள்ளைகிட்ட பேசக்கூடாது அந்த கருத்தா? சின்ன பிள்ளைகிட்டையும் பேசி அவன் விளங்கக்கூடிய வானிலை பேசப்பா, பெரியார்கிட்டையும் பேசி அவர் விளங்கக்கூடிய வானிலை பேசி, படிச்சார்கிட்டையும் பேசி அவர் விளங்கக்கூடிய பாணியிலே பேசி என்பதுதான் கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அவனே எல்லாம் அவனே என்று சொல்லி சொல்லி வந்து எப்படியும் விளங்கப்படுத்திருக்காங்க. சின்ன பிள்ளைகிட்ட சொல்ற ஒரு கருத்துலவா, நீங்கள் கையில் ஒரு கயிற்றை பிடித்து பூமியை நோக்கி அந்த கயிறுடைய மரத்தொங்கலை தொங்க விட்டால் அந்த கயிறு எதிலே விழும்? அல்லாஹ்வில் விழும். விழும், பூமியில விழும் என்று சொல்லல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வில் விழும் என்றார்கள். அப்படியானால் பூமியாக இருப்பவனும் அவனே என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். இது யாருக்கு விளங்கப்படுத்தலாம்? பெரிய படிச்ச மட்டத்துக்கு சொல்லி விளங்கப்படுத்த தேவையில்லை.
இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கானுங்களே, தம்பி ஜுவாரா தம்பி புடிதான் இந்த கவுத்த அவன் பிடிப்பான், தொங்கலை பிடிச்சிக்கான், இந்த தொங்கலை தொங்க விடு, அந்த தொங்க விடுவான். இந்த தொங்கல் எங்கடா உழுவுது என்று கேட்டா என்ன சொல்லுவான், பூமியில உழுவுதம்பான். அது பூமியில உழல்ல, அல்லாஹ்வுல உழுவுது. அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற பாணியிலே அவர்களுடைய அக்களுடைய தரத்துக்கேற்ப அவர்களுக்கு தௌஹீதை வழங்கப்படுத்து, படித்தவனுக்கு அவனுடைய தரத்துக்கேற்ப தௌஹீதை வழங்கப்படுத்து என்பதுதான் கருத்தே தவிர கல்வி மின்னா சாலா கதிரி கூலிகள் மனிதர்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கள் என்றால் நீங்கள் இந்த தௌஹீதை சொல்லாதீர்கள் என்பது கருத்தல்ல சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தௌஹீதுடைய அறிவிக்கிறதே இதுதான் எங்களுக்கு கை கொடுக்கிற சாமான், வேற ஒண்ணுமே கொடுக்காது. பணத்தை தேடி வச்சிருப்போம், கடையை தேடி வச்சு கட்டி வச்சிருப்போம், காணி பூமி எல்லாம் தேடி வச்சிருப்போம். சக்கராத்து வருத்தத்துல தொண்டை குளிக்குள்ள ரூஹு பதைக்கும். அந்த நேரத்தில் இவன் எவ்வளவு கட்டவனா இருந்தாலும் கொஞ்சம் அவ்வாறு ஞாபகம் வந்து வரும். பிரியும் ரூஹு பிரியும். பிரிந்தால் இருக்கிறவர்களால எதுவுமே செய்ய முடியாது. பொண்டாட்டியால் எதுவும் செய்ய முடியுமா? அவளும் கத்துவாள், உணர்வாள். என்னத்தையும் கத்துவாள், அவள் உணர்வாள். கிடைச்ச நன்மையில இதோட துளைஞ்சி வைத்தே என்ற வேதனையில் அவள் கத்துவாள். கூட்டாளி மாதிரி கத்துவான், ஒரு பணக்காரன் மவுத்தானா கூட்டாளி மாதிரி கத்துவான். ஏன் கத்துவான்? அவன் இதனால கிடைச்சிட்டு இருந்த பிரயோஜனம் எல்லாம் அட்டு போயிட்டு அவன் கத்துவான். இப்படி குடும்பத்தார் கத்துவாங்க. இவர் எதை கொண்டு போவார்? இவர் தேடிய அமல், இவர் தேடிய அறிவு, இது இரண்டும் தான் இவருக்கு பிரயோஜனம் செய்யும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு மாறாக சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை நீங்க காதல கேட்டு கல்விக்குள்ள அனுப்பிடாதுங்க. முடியுமா இருந்தா அப்படியே நாட்கள தம்பி சண்டை வித்தினாலாம் பானா நாம போவோம். இந்த மதுரைய பள்ளியில இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல, நீங்க ஒரு ஆலிமி தானே, ஒரு மௌலானா தானே, என்ன படிச்சாள் அல்லவா, கலாநிதி அல்லவா, வாங்க நாங்க கொஞ்சம் பேசி பார்ப்போம், பொய் மெய் எது என்று அறிஞ்சு கொள்வோம் கூட்டிட்டு வாங்க ஆக்கள். யார போய் கூப்பிடுங்க, வரமாட்டான். நான் பொத்திவிலுக்கு ஒரு கடைக்கு போனேன், போதும் சுருக்கம் பிடிச்சிக்குவேன். பொத்திவிலுக்கு ஒரு கடைக்கு போனேன் காவல் பண்றதுக்கு. அந்த கடைக்கார மனுஷன் என்ன கூப்பிட்டு வந்த நேரம் சொல்றேன், அப்படி நான் போனோம்னா இசுமே நான் எழுதி தாரேன், எனக்கு வர இயலாது, நீங்க போய் காவல் பண்ணிக்கீங்க, இல்லாட்டி போற ஒரு ஆளை சொல்லி காவல் பண்ணிக்கீங்க, எனக்கு வர இயலாதுன்னு சொன்னேன். அவர் கேட்டாரு, ஏன் நம்மளே வர இயலான்னு சொல்றீங்க என்று. பொத்திவில்ல நமக்கு எதிர்ப்பானவெல்லாம் இருப்பான், இந்த ரவுமோலி வந்திருக்கான், நம்ம அவர்கள் வந்து என்னோட சண்டைக்கெல்லாம் வருவான், பிரச்சனை வரும், உங்களுக்கும் கஷ்டம் வரும். ஏன் இந்த கஷ்டம்? இசுமதிக்காரன் இந்த அவசியமாக கொண்டு காவல் செஞ்சு விட்டுருங்களே அப்படி என்று ஏன் பாறாங்க. பொத்திவில் 8 வருஷம் எனக்கு அனுபவம் மட்டும் தெரியுமா வந்தாரு. நான் பார்த்தேன் ஹயாத்தோட அந்த மனுஷன் இங்க இருக்காரு, நேரி எனக்கு தெரியா, ஹயாத்தோட இருக்காரு, வேலை சொல்ல விரும்பல, இந்த மாதிரி நெஞ்சில் அடிக்கல இருந்தால் சொல்றான். அப்ப என்ன வந்தாலும் இப்படி சமாளிப்பான் போல இருக்கு. நாம போவோம், நானும் போயாண்டு காலையிலேயே மத்தியானம் இறங்கி இருக்கிறேன். அடுத்த நாள் காலத்தால பின் ரூம்ல நான் இருந்தேன், அந்த நெடிய கடை தொங்கல் ரூமில் நான் இருந்தேன். காலையிலே இந்த வாரம் 6 கடைக்கார முதலாளி நெஞ்சில் அடிச்சாரு. அவர் பாராரு வந்து, மௌலவி என்ன கேட்டேன், இந்த ஊர்லயே உள்ள ஆக பெரிய ஒரு காடையன் இந்த வந்துகிட்டு உங்களை கேட்கும், நீங்க என்ன சொன்னீங்க, பின்னால் அடிச்சாருன்னு சொன்னேன். நொட்டி போச்சு வியாபாரம். நீ சொன்னீங்கடா என்கிட்ட நெஞ்சில் அடிச்சு எத்தனை வருஷம் அனுபவம் பத்திவில்லைன்னு கேட்டிய, அப்ப ஏன் அவன் அனுப்பி இருக்கலாது, பின்னால் இருக்காருன்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, அவன் இங்க வர சொல்லுவான்னு சொன்னேன். இவரு அவன் அப்படி வர சொல்லலாம், மௌலவி 3 நம்பர் அவனுக்கிட்ட, என்ன வேலையை பார்க்கடா நீ என்று சொல்லிக்கிட்டு, சரி பரவாயில்ல நான் போவோம், நானும் எழும்பிட்டு போறேன். அடிச்சாலும் அடிப்பான் பட்டுக்குவோம், பிடிச்சாலும் அடிப்பான் பட்டுக்குவோம், வெட்டினாலும் பட்டுவான் பட்டுக்குவோம் என்றுதான் நானும் போறேன். கடைக்கு முன்னுக்கு ஒரு பங்கு கிடக்கு, அந்த பங்குல ஒரு கால் இப்படி வச்சுக்கிட்டு சைக்கிள ஒரு கையால பிடிச்சிட்டு நிக்காம முதலாளியும் என்ன செய்யறாரு, பக்கத்தில் என்னோட வந்து அவர் நிக்காரு. நான் போனோட அஸ்ஸலாமு அலைக்கும் மண்டன் கால் எடுத்து கீழே வச்சான். அப்ப மனம் சொல்லிட்டு அடிச்ச மாட்டான் போல இருக்கேன், காலை கீழே வச்சுட்டான் தானே, அப்படியே நின்று என்னடான்னு கேட்டிருப்பான். கீழே வச்சான். என்ன ஹபீப் இந்த தேடுமையான்னு என்ன செய்தி கேட்டும், அவரால் குருவம் இருக்குன்னு சொன்னால் நீங்க யானு கேட்டான். நான் தான் என்ன விஷயம் கேட்டேன். அப்படி குருவம் இருக்காவா நான் சொன்னேன், கொஞ்சம் விரிங்க இந்த கருதையில இந்த பங்குல
2 பேரும் இருந்து பேசுவோம் என்றால் இருந்தான். அவரு கண்ணை காட்டினே டீயை கொண்டாண்டு அவர் போய் என்ன செய்யார், 2 டீ அவசரமா, அவருக்கும் பயம் அடிச்சுக்கிட்டு 2 டீயை கொண்டாந்து வந்தாரு. 2 பேரும் குடிச்சுக்கிட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஹபீப் நீங்க கேட்கறது நியாயம்தான், அவ்வாவுக்கு மிதிக்கான்னு கேட்கறீங்களே அது நியாயம்தான். ஆனால் நான் அவனுக்கு உருவம் இருக்கின்றத குர்ஆன் ஹதீஸை கொண்டு உங்களுக்கு இடத்துல விளங்கப்படுத்தினால் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியுமா என்று கேட்டேன். இல்ல எனக்கு தெரியாது, நான் ஓதல்ல என்றாரு. அப்படியா, இந்த பொத்திவிலே எத்தனை மௌலியை மாறி இருக்கிறார்கள் என்று கேட்டேன். 45-50 பேருக்கு மேலே இருக்காங்க என்று சொன்னார். அதுல கொள்ள பேரு வானா நல்ல தரமான மௌலிமாரில் 2 பேரை அழைத்துக் கொண்டு வாருங்கள், அவர்களையும் வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நான் ஓடி காட்டுவது குர்ஆன் ஆயத்தா இல்லையாங்கிறது அவர்களுக்கு தெரியும், நான் சொல்லி காட்டுறது ஹதீஸா இல்லையாங்கிறது அவர்களுக்கு தெரியும், கூட்டிட்டு வாருங்கள் என்றேன். நல்ல ஐடியா தான் மௌலவி நீங்க சொல்றது, அது எனக்கு தான் தெரியாது, அவங்களை வச்சுதான் எனக்கு புரிஞ்சுக்கலாம் தானே. இந்த வாரம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போனார். அந்த முக்கால் மணித்தியாலும் 1 மணித்தியாலத்துக்கு பிறகு சைக்கிள் வந்து இறங்கக்குள்ளே அந்த சொல்றான், இந்த புந்த மக்களை நாங்க என்ன பேசுறது இப்படித்தான் சொல்லிட்டு வராரு. இந்த வசனத்தை சொன்னாரு, இந்த புந்த மக்கள் கிட்ட நாங்க என்ன பேசுறது என்ன ஹபீப் என்று கேட்டேன். நான் 2 மௌலிமாரும் நாடி போனேன். ஒரு மௌலிமாரு போக அவர் பைஸ்கில் எடுக்காரு, எங்க ஓடுங்க வயலுக்கு போறேன்டாரு. இன்னொரு மௌலிகிட்ட போனேன், வாங்க இப்படி ரவு மொழி எழுந்திருக்காரு பேசணும். நம்ம மனுஷிக்கு பிள்ளை போடுற வருத்தம் வாட்டில் அட்மிட் பண்ணிருக்கேன், நான் அவசரமா போறேன், எனக்கு வரையிலாண்டாரு. பாத்தீங்களா ஹபீப், இப்படித்தான் இந்த உலமாக்கள் இப்படித்தான் எங்கோ இருந்து கொக்கரிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், ஆனால் பேச கூப்பிட்டால் வரமாட்டார்கள். இப்படித்தான் இவர்களுடைய நிலைமை என்று சரியான செய்தா மௌலவி நீங்க சொல்றது. நான் கொஞ்சம் வேதனைப்பட்டு உங்களை நடந்திருந்தா நீங்க மன்னிச்சிங்கன்றாரு. அதை பத்தி ஒண்ணுமில்லை, குழப்பத்தில் கழிக்கிறான், அதை பத்தி ஒண்ணுமில்லை என்று சொல்லி நான் அவரை அனுப்பி வச்சேன். பாத்தீங்களா சகோதரர்களே, ஆகையினால நீங்க யாருடைய சண்டை முடிக்காம பிரச்சனை போகாம யாராவது உங்கள்கிட்ட இந்த கருத்துக்களை மறுத்து அப்படி இல்லை இப்படித்தான் என்று சொன்னால் அன்போடு ஆதரவோடு அவளை கூட்டிட்டு நம்மிடத்துல வாங்க, அல்லது அவங்களால முடிஞ்ச விளக்கத்தை கொடுத்து அவர்களை திருத்தமானம் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.